மத்திய வங்கி முறைகள் விநியோகம் தொடர்பில் விசாரிக்கும் கோப் குழு எதிர்வரும் 29ஆம் தேதி விசேட கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது. கணக்காய்வாளர் நாயகமும் இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான கணக்காய்வாளர் அறிக்கையும் அன்றைய தினம் கையளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக தகவல்கள் வழங்க முடியாது என இலங்கை மத்திய வங்கியின் நிதி சபையின் செயலாளர் கடந்த ஏப்ரல் மாதம் வணிக சபையின் முன்னாள் தலைவர் சந்திரா ஜெயரத்னவிற்கு அறிவித்திருந்தார். சந்திரா ஜெயரத்ன இது தொடர்பில் வினவிய போது அவருக்கு இந்த பதில் வழங்கப்பட்டது. இந்த தகவல்கள் கோப் குழுவிற்கு வழங்கப்படுவதில்லை என்ற தகவல் வெளியானதை அடுத்து கணக்காய்வாளர் நாயகம் மத்திய வங்கிக்கு வருகை தந்து தரவுகளை பரிசீலிக்க முடியும் என அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்திருந்தது. ரகசியத்தன்மை வாய்ந்த தகவல்களை வழங்குவது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டது. எவ்வாறாயினும் 2004ஆம் ஆண்டு அப்போதைய கணக்காய்வாளர் நாயகம் மத்திய வங்கியின் தகவல்களை பெற்றுக் கொள்வது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் வினவிய போது கணக்காய்வு நடவடிக்கைகளுக்கு தகவல்களை வழங்குவதற்கு மத்திய வங்கி கடமைப்பட்டுள்ளதாக தெளிவூட்டல் வழங்கப்பட்டிருந்தது. அரசியல் அமைப்பின் 154வது சரத்தின் பிரகாரமும் நிதி சட்டத்துக்கு அமையவும் கணக்காய்வு நடவடிக்கைகளுக்கு தேவையான அறிக்கைகள், ஆவணங்கள் மற்றும் கணக்குகள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் வழங்க வேண்டும் என சட்டமா அதிபர் இதன்போது தெரிவித்திருந்தார். கணக்காய்வாளர் நாயகத்திற்கு நிறைவேற்று துறையில் ஒருவரால் அழைப்பு விடுக்கப்படுமாயின் அங்கு சுயாதீன தன்மை இழக்கப்படுகிறது. இவ்வாறான அழுத்தங்களை விடுக்க முடியாது. இவை உருவாக்கப்பட வேண்டிய நிலைமைகள் குறித்து நாம் மக்களுக்கு கூறுகின்றோம். அவ்வாறு இல்லாவிட்டால் ஒவ்வொரு அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறும் பணிகளை கணக்காய்வாளர் நாயகம் செய்ய முற்பட்டால் பொது சொத்துக்களுக்கு என்ன நடக்கும்? இங்கு சிறு குழுவினர் நாட்டின் சொத்துக்களை கொள்ளையடிக்கின்றார்கள். இது தொடர்பில் பாராளுமன்றத்திற்கு அறிக்கை ஒன்றும் ஒரே நபர் கணக்காய்வாளர் நாயகம் ஆவார். கணக்காய்வாளர் நாயகத்தை செயலிழக்க செய்தால் அவர்கள் விரும்பிய பிரகாரம் செயற்படுவார்கள். இங்கு கண்ணெதிரே மோசடிகள் இடம்பெறுகின்றன. மக்களுடைய பணம் கோடிக்கணக்கில் மோசடி செய்யப்படுகின்றது. தனது மருமகனின் நிறுவனத்திற்கு லாபம் ஈட்டுவதற்கு வழங்கப்பட்டுள்ளது. நான் கண்டேன். சிலர் பிரதமரை மிஸ்டர் கிளீன் என கூறுகின்றார்கள். சூழ இருப்பவர்கள் திருடர்களாக இருப்பார்கள். நினைவிற் கொள்ளுங்கள், சுற்றியிருப்பவர்கள் திருடும் போது தலைவன் மாத்திரம் எப்படி கிளீனாக இருக்க முடியும்? அவர் தூய்மையான தலைவராக கருதப்படுவாரா? தமது அரசாங்கத்தில் தமது நெருங்கிய நண்பர்கள் திருடும் போது அது அவர் திருடுவதற்கு சமமாகும். ஆகவே ரணில் விக்ரமசிங்கவை மிஸ்டர் கிளீன் என கூற முடியாது.